left. தங்கச்சிலை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அழகு சிலை அதுவும்பாங்க. பெரிய பாளையத்தம்மன் கோயிலோட ஸ்தல வரலாறை பத்தி வரும் வாரங்கள்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் நம்ம அந்த கோயிலுக்கே வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட பிரமிப்பும் பிரம்மாண்டமும் நமக்கு தெரியுது. இந்த கோயில்ல எவ்வளவு சிரத்தையோட இந்த மக்கள் வந்து பல வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிறாங்க. வெச்ச வேண்டுதல் நிறைவேறுதுங்கிற பக்தி அவங்களோட முகத்திலையும் அந்த அழுகையிலையும் தெரியுது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா இருக்கு. இதோட ஸ்தல புராணங்களை வந்து நம்ம தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மொத்த விவரங்களையும் சொல்றோம். இது எந்த நூற்றாண்டுல ஆரம்பிச்சது, இந்த கோயில் எப்படி பிரபலமாச்சு, எப்போ இதோட இன்னும் சிறப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இன்னும் பாருங்க, இந்த கோயிலை சுத்தி நிறைய பில்டிங்ஸ் கட்டுறாங்க. இந்த பில்டிங்ல நிறைய சிறப்பு வாய்ந்த விடுதிகள்லாம் வரும் போல இருக்கு. திருப்பதி மாதிரியான விடுதிகள்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு கோயிலை வந்து இன்னைக்கு நம்ம சந்திப்போம்னு நினைச்சே பார்க்கல. சந்தித்ததுல ரொம்ப நன்றி. விரைவில் இதோட மொத்த வரலாறையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். கோயிலோட மொத்த பிரகாரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ, இந்த கோயிலுக்குள்ள இந்த வேப்பிலை கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய வேண்டுதலா இருக்கு. அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆச்சரியத்த குடுக்குது. அவ்வளோ நம்பிக்கையா இருக்காங்க. நெறைய எளிமையான மக்கள் தான் இந்த அம்மனை நாடி வராங்க. அவங்கலாம் மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டு, அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி, இந்த அம்மன்ட்ட வந்து அந்த வேப்பிள்ளை ஆடை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கட்டி, அந்த வேண்டுதலை நிறைவேத்திர்றாங்க. இந்த கோயிலுக்குள்ள இலவசமா அன்னதானம் போடுறாங்க. மோர் குடுக்குறாங்க, தண்ணி குடுக்குறாங்க. நெறையா மக்களுக்கான சலுகைகள் குடுக்குறாங்க. இதுல இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நெறையா கோயில்கள்ல இருக்கிற மாரி தான்.
ரூ. 50 குடுத்தா இந்த வழி, ரூ. 100 குடுத்தா அந்த வழி, ரூ. 500 குடுத்தா இன்னும் பக்கத்துல போலான்ற மாரி. கடவுளை பார்க்கறதுக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் வரோம். இதுல ஏபிசின்னு செக்ஷன் பிரிக்க தேவையில்ல. இது இங்க மட்டும் இல்ல. எல்லா கோயில்லயும் வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு கோயில்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே வழி. அது பொது வழியா இருக்கணும். சாதாரண மக்களும், சிறந்த மக்கள், பெரிய பணக்காரன், ஏழை எல்லாரும் ஒரே இடத்துல வந்து, ஒரே வழி பாதையில போய் சாமிய பார்த்தா இன்னும் பக்தி அப்படின்றது கூடும்ன்றது என்னோட எண்ணம். காசுக்கு தகுந்தபடி கடவுள பக்கத்துல பார்க்கலாம், தூரத்துல பார்க்கலாங்கிறதுல, அது பக்தி அப்படிங்கிறது கொஸ்டின் ஆயிடுது. காசு இருக்கிறவங்க சாமி பக்கத்துல பார்ப்பாங்க. ஏழைகள் வந்து சாமி தூரத்துல வச்சு தான் பார்க்கும்னா, அப்புறம் அதுல என்ன ஆன்மீகம் இருக்கு?